கொய்யாப்பழம் வந்து வாழைப்பழத்தை காட்டிலையும் இன்னும் ஏன் மிகச்சிறப்பு அப்படின்னு நம்ம இதுக்கு ஏன் அதிக மார்க் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தோம்னா, சர்க்கரை நோயாளிகள் பலருக்கும் வந்து கனிரகங்கள் அதிகம் எடுக்கக்கூடாது. ஏன்னா இனிப்பான மாம்பழமும் வாழைப்பழமும் வந்து சர்க்கரை நோய் கட்டுப்பாடு இல்லாதல் இருக்கும்போது அதை எடுத்தோன்னா அது கூட கொஞ்சம் பிரச்சனையாயிடும். ஆனால் கொய்யாப்பழம் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து ஒரு காவெட்டாக இருக்கும்போது அது கொஞ்சம் காய்த்தன்மையோடு இருக்கும் பொழுது சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த அதிக சர்க்கரை நிலைக்கு கொண்டு போகாது. ஏன்னா சர்க்கரை நோயாளிகள் வந்து ரொம்ப இனிப்பு அதிகமாக உள்ள பழங்களை தவிர்க்கணும். கொய்யாப்பழத்தில் வந்து இயல்பாகவே வந்து ஒரு நல்ல ஒரு லேசான துவர்ப்பும் புளிப்பும் இருந்து மெல்லிய இனிப்பு சுவை தான் அதில் இருக்கும். அந்த அளவுக்கு அது வந்து சிறப்பாக இருக்கிறதுனால இந்த சர்க்கரை நோயாளிகளும் அன்றாடம் தங்களுடைய உணவில் இந்த கொஞ்சம் காய்த்தன்மையோடு இருக்கக்கூடிய அதிகம் கனியாத கொய்யா கனியை வந்து அவங்க சாப்பிட்டுக்கலாம். அவர்களுக்கும் இப்போ பெரும்பாலும் சர்க்கரை நோயாளிகள் போது 40 வயது